ஹாய் குழந்தைங்களே, இன்றைக்கி அக்பர் அண்ட் பீர்பல் கதையை பார்க்கலாம். அக்பருக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ட்டியர்ஸில் பீர்பல் தான் முக்கியமான ஆள். ஏன்னா பீர்பல் ரொம்ப புத்திசாலி. அதனாலே என்னமோ அக்பருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இது மற்ற எல்லாருக்கும் ரொம்ப பொறாமையை கொடுத்து தான். எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், ஏதாவது பண்ணணும் இவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணாங்களாம். அதுக்கு என்ன பண்ணாங்களாம், போய் அந்த பார்பர் இருப்பார் இல்லையா, பார்பர்கிட்ட போய் பேசினாங்களாம். இந்த மாதிரி உனக்கு நாங்கள் நிறைய காசு தர்றோம், நீ ஒன்று பண்ணு, நீ போய் ராஜாக்கிட்ட இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி கொடுத்தாங்களாம். அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இவன் போய் என்ன பண்ணான்னா, அக்பர்கிட்ட போய் நல்லா அப்படி ஷேவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது போய், ராஜா நீங்கள் உங்கள் முன்னோர்களெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் ஒன்றுமே யோசிக்கிறது இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொன்னானாம்மா. அதுக்கு ராஜா இருந்துட்டு, என்னப்பா செய்யணுங்கிற அப்படின்னதுக்கு, நீங்கள் யாரையாவது அனுப்பணுங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னானாம்மா. அது எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு நாளைக்குங்க நல்லா நிறைய விறகெல்லாம் போட்டு யாரையாவது முக்கியமான ஆளை படுக்க வச்சு எரித்தோம்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போய் உங்களோட முன்னோர்களை எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னானாம்மா. யாரைப்பா அனுப்புறது அப்படின்னு கேட்டதுக்கு, வேறு யாரைங்க, உங்களுக்கு பீர்பலை தானே ரொம்ப பிடிக்கும், பீர்பலை அனுப்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னானாம்மா. ஓ, பீர்பலுக்கு இவங்க எல்லாரும் குளிப்பறிக்கிறாங்க, பீர்பலை ஆகாதுங்கிறதுக்காக இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணாராம்மா, பீர்பல் வந்தோடனே பீர்பல் கிட்ட சொன்னாராம்மா, பீர்பல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குது. அது என்னன்னா, சொர்க்கத்தில் இருக்கிற எங்களோட முன்னோர்களை போய் நீ பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சான் பீர்பலுக்கு. ஒரு நிமிஷம், என்னடா ராஜா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிங்க ராஜா உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டாராம்மா. இல்லை, நம்ம இவர் தான், பார்பர் தான் இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஹிண்ட்டு கிடச்சிருச்சு. ஓ, இந்த பார்பர்னால தான் இந்த மாதிரி ஒரு இது இந்த ராஜா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ராஜா, நான் போனால் இனி எப்போ வரும்னா என்னமோ தெரியாது, ரொம்ப நாள் ஆயிரும் நான் வர்றக்கு, அதனால் கொஞ்சம் வீட்டில் காரியங்களெல்லாம் நான் செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு 10-20 நாள் டைம் கேட்டாராம்மா. சரிப்பா, நீ ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா கொடுத்துட்டாராம்மா டைமு. பீர்பல் என்ன பண்ணாராம்மா, அந்த ஒரு மேடை அமைப்பாங்க இல்லையா, அந்த கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிற மேடை, அந்த மேடையிலிருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு சுரங்கப்பாதை, ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச, ரொம்ப ஒரு கண்ணியமான, அந்த கோர்ட்டுக்கு ரொம்ப கண்ணியமான ஆட்களை வச்சு சுரங்கப்பாதை அமைச்சு தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணிக்கிட்டாராம்மா. அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாள் வந்ததாம்மா. அந்த குறிப்பிட்ட நாள் பீர்பலை அந்த இது மேலே படுக்க வச்சு எரித்து மேலே எல்லாம் கட்டையெல்லாம் போட்டு எரிக்க விட்டாங்களாம்மா. பீர்பலுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் ரொம்ப கவலைப்பட்டாங்களாம்மா. ஐயோ, இப்போ நீ எப்படி வருவான் பீர்பல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டானாம்மா. அதே சமயம் பீர்பலுக்கு ஆகாதவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஓ, முடிஞ்சான் பீர்பல், இனிமேல் நம்ம ராஜ்யந்தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாம்மா. அப்போது தீயும் மூட்டிட்டாங்களாம்மா. ஆனால் அதே சமயம் பீர்பல் என்ன பண்ணான், கீழ் வழியில் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துட்டான். ஒரு 6 மாதம் இதே மாதிரி போய் தன்னோட வீட்டில் ஒரு 6 மாதம் இருந்துட்டு 6 மாதம் கழித்து வந்தானாம்மா. அரண்மனைக்கு ராஜாவை பார்த்தானாம்மா. ராஜா இருந்துட்டு, வாப்பா பீர்பல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ராஜா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொர்க்கத்தில் என்னோடய முன்னோர்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க ராஜா. ஒரே ஒரு குறை தான், அவங்களுக்கு அங்கே சவரம் செய்கிறதுக்கு யாரும் இல்லை, பார்பர் யாரும் இல்லை, அந்த ஒரு கவலை தான். பாருங்கள், என்னோடய தாடியை பார்த்தா அவங்களுக்கு தெரியுது இல்லையா, நானும் சவரம் செய்யாமல் இருந்திருக்கேன். அதே மாதிரி அவங்களும் அப்படி தான் இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் குறை. அவங்க அதுவும் நம்ம கோர்ட்டில் இருக்கிற அதே சவர தொழிலாளி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவரை தான் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொன்னானா பீர்பல். எப்படி இருக்குது? இதை கேட்டோன்னே பார்பருக்கு வெடத்து போச்சாம்மா. போய் அந்த கோர்ட்டியர்ஸ் யார், இவனுக்கு ஐடியா கொடுத்தாங்கல்ல, அந்த எனிமி ஆஃப் பீர்பல்,
அவங்கக்கிட்ட போய் கேட்டால் நம்ம கெஞ்சினானாம்மா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், இது நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம்மா. இவன் தப்பி குதித்து ஊரை விட்டே ஓடி போயிட்டானாம்மா. மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். பாய் சில்ட்ரன்ஸ்.